Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பாலக்கீரை வச்சு ஒரு crispy snacks தான் பண்ண போறோம். சோ கீரையை வந்துட்டு இந்த மாதிரி நீல வாக்குல அலசிடுங்க. அலசிட்டு அதுக்கு அப்புறமா கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு அப்புறம் பண்ணாதீங்க, குழகுழன்னு ஆயிடும். இந்த பாலக்கீரை இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த இதுல கத்தியில வச்சிட்டு நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சோ இதுக்கு தேவையானது நம்ம பார்க்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, இது நாட்டி பூண்டுன்றதால கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். ஸோ 10 பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எள்ளு வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வெள்ளை எள்ளு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு காரத்துக்கு ஒரு 10 மிளகாய் வந்துட்டு மிக்சியில் போட்டுட்டு ஒரு இது திருப்பி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூனுக்கு சர்க்கரை. இது வந்து நான் ஒரு கட்டு பாலக்கீரை தான் எடுத்துருக்கேன், மீடியம் சைஸு. ஸோ அதுக்கு தேவையானது நான் சொல்கிறேன். 1 ஸ்பூனுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ இஞ்சி வந்து போட்டுடலாம். இது நம்ம எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து பொரியணும். இது அந்த ஈரப்பதம் வந்து போகணும். உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா கிறிஸ்பாக வரணும் அந்த இஞ்சி. ஸோ இஞ்சி வந்து நல்லா பொரிச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம அதை வடியை விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பூண்டை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நாட்டி பூண்டு தான் போடணும்னு இல்லை, இது வந்து பெருசா இருக்கு, இது கட் பண்றதுக்காக வந்துட்டு அந்த மாதிரி பூண்டு இருக்கு. இதையும் நல்லா வந்து பொரிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கீரையோட அந்த கிறிஸ்பா இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட். ஸோ பாருங்க, நல்லா பொரிஞ்சாச்சு. நம்ம இப்ப இதை எடுத்துடலாம். ஸோ இதையும் வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாத்திடலாம். ஸோ கீரை வந்து போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா இதை நம்ம அலசி வச்சிருக்கோம். அதுல இருக்க தண்ணி வந்து எண்ணெயில படும்போது வெடிக்கும். கொஞ்சம் வந்து ஒரு வெட்டுணில போட்டுட்டு தொடச்சு விட்டுட்டு கூட பண்ணலாம் நீங்க. ஸோ இது ஒரு சின்ன கட்டு கீரைன்றதுனால நான் அதை எல்லாத்தையுமே வந்து ஒரே டைம்ல போட்டுக்கிறேன். ஸோ நான் போடும்போது வந்து லோ ஃப்ளேம் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே அந்த எண்ணெயில பட்டோன்னே வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை எல்லாம் போட்டால் எப்படி ரோஸ்ட் ஆகுது அந்த மாதிரி ஆகணும் இந்த கீரை. இது ஆக்சுவலா வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு இது வந்து வச்சிருந்தாங்க வாழலையில. ரொம்ப அட்டகாசமா இருந்தது, சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன் இது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோவும் போடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்திருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இது வந்து கீரை வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால மேக்சிமம் ஒரு 5 மினிட்ஸ்னு ஆகும். அர்ஜென்ட் பட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வடிகட்டி வச்சு அதுல எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த எண்ணெய் வடியை விட்டுட்டு அப்புறமா நம்ம மசாலாவோட சேர்த்துக்கலாம். டைம் எடுத்துதான் பண்ண முடியும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சே வந்து இதை பொரிச்சுக்கோங்க. எனக்கு டக்குன்னு வந்து கிறிஸ்பாலாம் ஆகாது, கருவேப்பிலை எல்லாம் ஆகிற மாதிரி. ஏன்னா இது பாலக்கீரையில ஈரப்பதம் நிறைய இருக்கு, அதனால கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஸோ இப்போ கீரையை வந்து நம்ம அந்த வடிகட்டில வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு, இல்லைன்னா நிறைய எண்ணெய் அப்படியே இருக்கும். ஸோ இது நல்லா கிறிஸ்ப் ஆயிடுச்சு. இது ஒரு கட்டு கீரை வெந்ததுக்கு அப்புறம் பாருங்க, ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம பண்ண இஞ்சி பூண்டு இதோடய சேர்த்துக்கலாம். ஸோ 1 ஸ்பூனுக்கு வந்து சர்க்கரை, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாலக்கீரை கிறிஸ்பி பாலக்கீரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க நீங்களும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.